ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு பாம்பாட்டி சித்தர் அருளுரை. கூடு விட்டு கூடு பாயும் குரு. பாடலும் விளக்கத் தெளிவும். பாடல். கூடு விட்டு கூடு பாயும் கொள்கையுடைய குருவின் வல்லபம் எவர் கூற வல்லவர். வீடு பேரும் வகையை மென்மேலும் காட்டும் மெய்குருவை பணிந்து நின்று ஆராய்ப்பாம்பே. அட்டதிக்கும் அண்டவெளி யான இடமும் அடக்கிய குளிகையோடு ஆடி விரைவாய். வட்டமிட்டு வலம் வரும் வல்ல குருவின் மலரடி தஞ்சம் என்று ஆராய்ப்பாம்பே. இனி பாடல் வரிகளில் உள்ள சொற்களுக்கு பொருள் பதத்தினை அறிவோம். முதல் வரியில் உள்ள கூடு என்பது வீடு, இருப்பிடம், வசிக்கும் இடம் மற்றும் நம் மனித உடலை குறிப்பதாகவும் அமைகிறது. அடுத்து உள்ள பாயும் என்பது தாவும் அல்லது மறிவு நிற்றல் என்றும், கொள்கையுடைய என்பது அறிவு நிலை, ஒழுக்கம், கோட்பாடு மற்றும் இயல்பு குணம் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது, மனித உடல் என்னும் கூட்டுக்குள் வசிக்கும் வஸ்துவானது தான் வசிக்கும் கூட்டிலிருந்து வேறாக மருவி வேறொரு கூட்டுக்குள் பிரவேசிக்கும் தன்மையினை கொண்டதாக அமைந்துள்ளது. அப்படி வேறொன்றாக காட்சியளிக்கும் திறன் என்பது பேரறிவு நிலையினை கொண்டதாகும். இந்த பேரறிவின் தன்மை என்பது உண்மையும் ஒழுக்கமும் ஒருங்கே பெற்று அதன் இயல்பு குணமாகவும் அமைந்துள்ளது. அதாவது பரிசுத்த நிறையினை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. இரண்டாவது வரியில் உள்ள குரு என்பது ஞானத்தை வழங்குபவர், ஆதியானவர், சிவன், ஒளி, ரசம் மற்றும் குருமருந்து என்றும், அடுத்து உள்ள வல்லபம் என்பது வன்மை, ஆதிக்கம், திறமை, மேன்மை என்றும், அடுத்து உள்ள எவர் கூற வல்லவர் என்பது கூறும் அறிவு நிலையினை பெற்றவர் யார் என்றும், மற்றொன்றாக பேரறிவு நிலையில் உள்ளவர் யார் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது, மேற்கூறியபடி அறிவு நிலையில் உயர்ந்தும் குருவாகவும் சிவனாகவும் மனித கூட்டில் வியாபித்து இயக்கம் பெற்றிருக்கும் ஆதி பரம்பொருளின் வல்லமையினை அறிந்து உணர்ந்து பேரின்ப நிலையினை பெற்றவர் யார் இருக்கிறார் என்பதாக பொருளாகிறது. மூன்றாவது வரியில் உள்ள வீடு பேர் என்பது மோட்சம் அடைதல், முக்தி அடைதல் மற்றும் ஆதியுடன் இணைதல் என்றும், வகையினை என்பது வழிமுறை மற்றும் இயக்கம் பெறும் வழி என்றும், மென்மேலும் என்பது அதிகப்படியாக அல்லது உயர்ந்ததாக என்றும், காட்டும் என்பது உணர்த்துதல், அறிதல், தெரிந்து கொள்ளுதல் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது, மேற்கூறியபடி ஆதிவஸ்துவின் அனைத்து சூட்சுமங்களையும் அறிந்து தெரிந்தவருக்கு அதன் மேன்மை நிலையான மோட்சம் என்னும் வீடு பெற்றினை அடையும் அருளும் கிடைக்கும் என்பதாக பொருளாகிறது. நான்காவது வரியில் உள்ள மெய்குறி என்பதில் மெய் என்பது உண்மை, உடல் மற்றும் நிலையாய் என்றும் பொருளாகிறது. இதனுடன் குரு இணையும் பொழுது மெய்யாகிய உடலில் இருக்கும் குரு என்றே பொருளாகிறது. அடுத்து உள்ள பணிந்து நின்று என்பது தாழ்தல், வணங்குதல், இணக்கமாதல் மற்றும் அருளை பெறுதல் என்றும், ஆராய் பாம்பே என்பது மகிழ்ச்சி பெருக்கெடுத்தல், உணர்வில் செலுத்தல் மற்றும் ஆனந்த கூத்து என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது, மெய்யாகிய உடலில் பரிசுத்த நிலையில் இருக்கும் ஆதிகுருவின் பாதம் பற்றி கொண்டு இணங்கி நிற்கும் பொழுது அவன் அருளை பெற்று பேரின்ப பெருநிலையினை பெற்று மகிழ்ந்திருக்கலாம் என்று பொருளாகிறது. ஐந்தாவது வரியில் உள்ள அட்டதிக்கு என்பது 8 திசைகள் என்றும், அண்டவெளி என்பது பாழ்வெளி, ஆகாய மார்க்கம் மற்றும் சிரசு என்றும் பொருளாகிறது. அடுத்து உள்ள விடமும் என்பது விதமும் மற்றும் இருப்பிடம் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது, அண்டவெளி என்கின்ற பாழ்வெளியில் 8 திசைகளிலும் பிரவேசிக்கும் உயர்வினையும் பெறலாம் என்பதாக பொருளாகிறது. ஆறாவது வரியில் உள்ள அடக்கிய என்பது தன்வசமாகியது மற்றும் ஐக்கியமாதல், அதிகமாகுதல், மடக்கி வைத்தல், சுருக்கி வைத்தல், ஒடுக்கம் பெற வைத்தல் என்றும், குளிகையோடு என்பது மாத்திரையோடு மற்றும் மணியோடு என்றும், ஆடி என்பது செயல் பெறுதல், இயக்கம் பெறுதல், விரைவாய் என்பது விரைந்து மற்றும் துரிதமாய் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது, குரு மருந்து என்று சொல்லக்கூடிய ரசமணியை அடைத்து வைத்துக் கொண்டால் இதன் முந்தைய வரியில் கூறியபடி அண்டவெளியின் 8 திக்கிலும் விரைவாய் சென்று பயணிக்கலாம் என்று பொருளாகிறது.
7வது வரியில் உள்ள வட்டமிட்டு வலம் வரும் என்பது வட்ட சுழற்சி முறையில் இடமிருந்து வலமாக சுற்றி வருதலை குறிக்கிறது. அடுத்து உள்ள வல்ல குருவின் என்பது வல்லமை பொருந்திய அல்லது மேன்மை பொருந்திய ஆதியுடன் என்று பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது ஆதிசிவனின் அருள் இயக்கமானது இடமிருந்து வலமாகவும் இடைவெளி இல்லாத நிலையிலும் வட்ட சுழற்சி முறையிலும் உடல் முழுதும் இருந்து கொண்டிருக்கிறது என்று பொருளாகிறது. 8வது வரியில் உள்ள மலரடி என்பது மென்மையான பாதம் என்றும் அடிப்பணிதல் என்றும், அடுத்து உள்ள தஞ்சமென்று என்பது சரணாகதியாதல், தன்னை இழத்தல், இணக்கமாதல் என்றும், ஆடாய்ப்பாம்பே என்பது மகிழ்ச்சி பெருக்கெடுத்தல், உணர்வில் சிலிர்த்தல், ஆனந்த கூத்து என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது ஆதி குருவின் மகத்துவத்தையும் மேன்மையையும் அறிந்து அதனுடன் இணக்கமாகி ஆனந்த கூத்தாடு என்பதாக பொருளாகிறது. பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை அறியும் முன்பாக சிறு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம். ஐயன் பாம்பாட்டி சித்தர் பெருமான் அருளச் செய்த 2 பாடல்களை எடுத்து இன்று பொருள் அறிய முற்பட்டிருக்கிறோம். பொதுவாக சித்தர் பாடல்களுக்கு யாம் பொருள் விளக்கம் தரும்பொழுது தொடர்ந்து கூறி வரும் கருத்து ஒன்றுதான். அது எந்த சித்தர் பாடல்களை எடுத்து பொருள் கொண்டாலும் 2 விதமாக பொருள் விளங்குமாறு அமைந்திருக்கும். பாடலை படிக்கும் பொழுதே மேல்முகமாக பொருள் விளங்கும்படியாக ஒன்றும், மற்றொன்று பாடலின் வரிகளில் உள்ள மறைப்பொருள் சூட்சும விளக்கங்களை அறிந்து கொண்ட பிறகு விளங்கும் பொருளானது வேறொன்றாக இருக்கும். பாடலின் சூட்சும வரிகளை உணர்ந்து பொருளறிந்த பிறகு ஏற்படும் தெளிவே அந்த பாடலுக்கான சரியான விளக்கமாகவும் இருக்கும். அப்படியில்லாமல் பாடலை படித்தவுடன் ஏற்படும் புரிதலை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோமானால் சித்தர்கள் எந்த நோக்கத்திற்காக அப்படி பாடலை எழுதினார்களோ அந்த நோக்கமானது பூர்த்தியாகிவிடும். அதில் அப்படி என்ன நோக்கம் இருக்க முடியும் என்று ஆராய்ந்தோமானால் அவர்களின் நோக்கமானது சரியாகவும் வியக்கத்தக்கபடியாகவும் இருக்கும். சித்தர் பெருமக்கள் சாதாரண மனிதன் என்ற நிலையினும் கடந்து அறிவு போராளியாகவும் தெய்வத்தன்மையினும் ஒருங்கே பெற்றவர்களாகவும் இருப்பதால் தான் அவர்களின் நோக்கமும் செயல்பாடுகளும் அதனை ஒத்ததாகவே இருக்கும். இந்த இடத்தில்தான் அவர்கள் மறைப்பொருளில் பாடலை அமைத்ததற்கான காரணமும் விளங்கும். அறிவின் தெளிவும் அதனால் உண்டாகும் ஞானமும் அவருக்கு உண்டானதாகும். ஒருவர் தன்னிடம் இருக்கும் ஞானத்தை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கிவிட முடியாது. அதனால் அவரவரின் முயற்சியும் தேடுதலும் ஆய்வும் தான் அவரவரின் ஞானத்திற்கும் வழியினையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில்தான் இவர்களின் பாடல்களும் மறைப்பொருளில் அமைந்திருக்கின்றது. அப்படியானால் பாடல் மறைப்பொருளில் மட்டுமே அமைந்து விடாமல் ஏன் வேறொன்றாக மேல்முகமாக வேறொரு பொருள்படும்படியாக அமைக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழலாம். இதுதான் அவர்களில் ஏற்படுத்திய மாயையாகும். அறிவின் மயக்கம் என்ற மாயையில் இருப்பவர்கள் மேலோட்டமாக காணும் பொருளையே மெய்யென்று எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த மாயை என்ற அறிவின் மயக்கத்தை யார் தன்னிடமிருந்து விலக்கிக் கொள்கிறார்களோ அவர்களே ஆழ சிந்தித்து உள்ளுணர்வால் அதன் உண்மையையும் உணர்ந்து கொள்வார்கள். ஆக யார் ஒருவர் தன் பிறப்பின் நோக்கத்தை அறிய முற்படுகிறார்களோ அவர்களே தன்னிடம் உள்ள மாயையையும் விலக்கிக் கொள்வார்கள். அப்படி மாயையினை விலக்கிக் கொண்டவர்களுக்கே பாடலின் மறைப்பொருள் சூட்சுமங்களும் விளங்கச் செய்யும். இனி பாடலில் மேலோட்டமாக தோன்றும் பொருள் விளக்கத்தினை காண்போம். பாடலில் கூடு என்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பது மனித உடல் என்னும் கூட்டைத்தான். இந்த மனித உடல் என்னும் கூட்டில் பாய்ந்து வியாபித்து நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது ஆதி மூலமான பரம்பொருளின் பிரதியான ஆன்மா என்ற வஸ்துதான். ஆதி மூலமான பரம்பொருளின் தன்மையானது எல்லை இல்லாததும் தன்னிகரற்றதுமான பேராற்றலாகும். அதுவே எதிலும் வேறுபாடுகள் பார்க்காதது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாததுமாகி எங்கும் எதிலும் வியாபித்து நிற்கும் பேராற்றலாகும். அப்படி அனைத்திலும் வியாபித்து நிற்கும் தனித்தன்மையினால்தான் ஏகன் அநேகன் என்ற நிலையிலும் பார்க்கப்படுகிறான். ஒன்றானவன் எப்படி அனைத்துமாகி வியாபிக்கிறானோ அதுவே கூடு விட்டு கூடு பாயும் அவன் கொள்கையினை உடைய குணமாகவும் இருக்கிறது. ஆக ஆதி குருவானவனே சிவன் என்பதாகவும் நாம் போற்றி புகழ்ந்து அவன் அடியையும் பற்றி கொண்டு வீடு பேற்றி அடையினும் பொருட்டு, அதாவது மரணமில்லா பெருவாழ்வினை வேண்டி ஆதி சிவன் மலரடியினை தஞ்சமென்று பற்றி சரணாகதி அடைந்து பணிந்தும் நிற்கின்றோம். இப்படி தன்னை இழந்து சரணாகதி அடைந்தவருக்கு ஆதி பரம்பொருளான சிவன் அவனை ஆட்கொண்டு வீடு பெற்றினையும் அருள்வார். அப்படி வீடு பெற்றினை அறிந்தவர் அந்த ஆதியுடன் சமமாகி அனைத்தையும் அறிந்தவராகிறார். ஆதி பரம்பொருளின் வீடு என்னும் இருப்பிடமானது அம்பரம் என்ற பரவெளிதான்.
அந்த பரவெளியின் 8 திக்கிலும் அவன் இல்லாத இடம் இல்லை என்ற நிலையில் அவன் அருளாலே அவன்தால் பற்றி கொண்டவன் குரு அருள் என்னும் குளிகையோடு ஆகாய மார்க்கமாக பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் கூடுவிட்டு கூடு பாயும் தன்மையினையும் பெற்று, அதாவது கூடுவிட்டு கூடு பாயும் சித்துவையும் பெற்று, காலத்தையும் வென்று மரணத்தையும் வென்று நெடிது வாழும் வல்லமையையும் பெறுவான். இந்த நிலையினை அடைந்தவரின் மேன்மையை இன்னதென்று யாரும் எளிதில் விலக்கிவிட முடியாது. மேற்படி அறிந்த இந்த விளக்கமானது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தாலும் பாடலில் சூட்சமமாக அருளப்பட்ட விளக்கமானது இன்னும் மறைந்தேதான் இருக்கிறது. இனி பாடலில் மறைப்பொருளாக அருளப்பட்ட கருத்தின் தெளிவினையும் அறிய முற்படுவோம். பாடலில் சூட்சமமான விளக்கத்திற்கு செல்லும் முன்பாக பாடலில் அமைந்துள்ள சில சொற்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு பின் பதிவிற்குள் செல்வோம். பாடலில் 2வது வரியில் உள்ள குரு என்பதும் 6வது வரியில் உள்ள குளிகை என்பதும் மற்றும் பாம்பு என்பதும் மிக நுணுக்கமான பொருள் விளக்கத்தினை கொண்டதாக அமைந்திருக்கிறது. குரு என்றால் ஆசான், ஆசிரியர், ஞானகுரு, ஞானத்தை உபதேசிப்பவர் என்பதாகத்தான் படித்தவுடன் தோன்றக்கூடிய விளக்கமாகவும் அமையும். சற்று கூர்ந்து ஆழ சிந்தித்தோமானால் குரு என்றால் ஆதியானவன், மூத்தவன், ஆதிசிவன், ஆதி மூலம் என்றும் தோன்றும். இதில் மிக நுணுக்கமானதும் வித்தியாசமான பொருளாகவும் அமைந்திருப்பது உடலியல் சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் மற்றும் அறிவியல் சார்ந்தும் கருத்தாக அமையும். அதுவே குருவானது ரசம் என்றும் ஒளி என்றும் சித்தர் மருந்து என்றும் பொருளாகும். ரசம் என்பது நமது உடலில் விந்துவாகவே இருக்கிறது. இது பாதரசத்தின் குணத்தினை ஒத்து இருப்பதால் அது ரசம் என்று சித்தர் பெருமக்களால் பாவிக்கப்பட்டும் வருகிறது. அத்துடன் விந்துவின் ஆற்றலானது யோக பயிற்சியில் ஒளி ஆற்றலாக இருப்பதால் மற்றொன்றாக அது ஒளி என்றும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக உள்ள குளிகை என்பதனை பார்ப்போம். குளிகை என்பது மணி மற்றும் மருந்தை இறுகி கட்டி வைத்த உருண்டை என்றும் பொருள்படுகிறது. பாதரசத்தினை மூலிகை சாற்றின் மூலமாக ரசவாதத்திற்கு உட்படுத்தி அதன் விஷத்தன்மையை போக்கி மணியாக்கி வைத்திருப்பதுதான் ரசகுளிகை என்றாகிறது. இதுவே வீரிய மருத்துவ தன்மைகளை உள்ளடக்கிய குளிகை என்ற வீரிய மருந்தாகிறது. புறத்தே காணும் பாதரசத்தினை மூலிகை சாற்றில் கலந்து வேதியியல் மாற்றத்தினை உண்டாக்கி இறுக கட்டி மணியாக்குவது போல நமக்குள்ளும் ரசமாக உள்ள வெந்துவினை வெளிவிடாது அடக்கி கட்டி விடுவதுதான் குளிகனை போன்று ஊமைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து உள்ள பாம்பு என்பதை எடுத்துக்கொள்வோம். பாம்பாட்டி சித்தர் என்பதால் அவர் தன்னுடனே எப்பொழுதும் பாம்பை வைத்திருப்பார், அதனை வைத்தே பாடலையும் பாடினார் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாம்பு என்பது ஒரு ஓமை சொல்தான். பாம்பின் குணம் எப்போதும் அசைந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருப்பதும் அது எப்போதும் ஒடுங்க நிலையிலும் இருப்பதில்லை. நமது மனமும் இதனை ஒத்தே இருப்பதால் மனதையே பாம்பாக ஊமைப்படுத்தியே பாடலினையும் ஏற்றுள்ளார் நம் சித்தர் பெருமான். மேற்படி அறிந்து கொண்ட சூட்சும விளக்கத்தினை வைத்துக்கொண்டு பாடலில் மறைமுகமாக அருளப்பட்ட யோக விளக்கத்தினையும் காண்போம். நம் சித்தர் பெருமக்கள் கூறும் குருவானவர் ஆதி முதலான ஆதி பரம்பொருள்தான். அதன் பிரதியாகவே மனித உடலில் வியாபித்து இயக்கம் கொண்டிருப்பது ஜீவாத்மா என்ற ஆன்மாவாகும். அந்த ஆன்மாவே நம்முள் பேரறிவு நிலையாய் இயக்கம் பெற்றிருக்கிறது என்பது நம் அறிந்த ஒன்றுதான். இந்த பதிவில் இறுதியாக குருவினை பற்றி நாம் அறிந்து தெளிந்து கொண்ட தெளிவோடு பார்த்தோமானால் குரு என்பது ரசம் என்றும் ஒளி என்றும் உயரிய நிலையில் பெற்றிருக்கிறது என்று தெளிவாக அறிய முடிகிறது. ஆக ஆதி முதலான பரம்பொருளின் தன்மையானது அதிசூட்சமமான நிலைதான். அப்படி இருக்க அதன் பிரதியான ஆன்மாவானது ரசம் என்ற விந்து நிலையில் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியானதும் இங்கே எழுந்தே ஆக வேண்டும். இந்த கேள்வியானது எழும் நிலையில் இதற்கான பதில் எப்படி இருக்கிறது என்றால், ஆன்மாவானது அதன் சுய தன்மையான அதிசூட்சும தன்மையினை இழக்காமல் மனம் என்ற நிலையிலும் ஸ்தூல உடலில் வியாபித்திருப்பதால் அதற்கான ஸ்தூல தன்மையில் ரசம் என்ற நிலையிலும் இரண்டாகி பிளவுபட்டு இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது. இதனால்தான் இந்த இயக்க நிலையினை அறிந்த நம் சித்தர் பெருமக்கள் மனதை குருவாக பாவிப்பதோடு மட்டுமல்லாமல் விந்துவின் ஆற்றலையும் போற்றி சக்தியாகவும் பாவிக்கின்றனர். இப்படி இரண்டான நிலையில் பிளவுபட்ட குருவானவர்கள் ஒன்றாகி சங்கமிக்கும் நிலையில்தான் குருவின் சுய தன்மைகளானதும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். இப்படி இரண்டும் ஒன்றாகி இயக்கம் பெற வைக்கும் அரிய கலையாகத்தான் யோக பயிற்சிகளும் பார்க்கப்படுகிறது. குரு என்ற நிலையில் மனமானது மனிதனிடம் அமையப்பெற்றிருந்தாலும் அதற்கான முழு பேராற்றலும் அவனிடம் இருப்பதில்லை. காரணம், குருவின் இன்னொரு நிலையில்
அதாவது விந்து ரசத்தில் பதிந்துள்ள அகங்காரத்தின் வெளிப்பாடுகளே மனகுருவினை மாயை என்னும் திரைகள் போட்டு மறைத்தும் வைத்திருக்கிறது. இதுவே மனகுருவிற்கு அதாவது அறிவு நிலைக்கு எதிர்மறை இயக்கமாகவும் அமைகிறது. ஸ்தூல நிலையில் உள்ள ரசகுருவின் இருப்பிடமானது சுவாதிஷ்டானம் என்ற மண் தத்துவத்திற்கு கீழ் நிலையில் மூலாதாரத்திலும், அதிசூட்சுமமாய் உள்ள மனகுருவின் இருப்பிடமானது ஆகாய தத்துவமான ஆங்ஞா என்ற நிலையிலும் இயக்கம் கொள்கிறது. ஆக மனித உடல் கூட்டில் குரு வசிக்கும் இடங்களானது கீழ்நிலை இயக்கமாகவே இருக்கிறது என்பதனையும் அறிய முடிகிறது. ஆனால் குருவின் உண்மையான இருப்பிடமானது அம்பரம் என்ற வெட்ட வெளிதானே. இதற்கான பதிலாக அமைவது மனித சிரசில் இருக்கும் மூளைதான். ஆக மூலாதாரத்தில் ஸ்தூல நிலையில் ரசமாக உள்ள குருவும் ஆகாயத்தில் மனமாக உள்ள குருவும் ஒன்றாகி சங்கமித்து அம்பரத்தில் அதாவது சிரசில் சென்று சேர வேண்டும். அதற்கு மூலாதாரத்தில் ஸ்தூல நிலையில் உள்ள ரசமானது சூட்சும நிலையில் ஒளியாக மாற்றமடைய வேண்டும். ஆனால் இரண்டும் இணையும் சங்கமமானது மிக எளிதில் நடந்தேறும் நிகழ்வாக இருப்பதில்லை. காரணம், இரண்டு குருவிடமும் அதற்கானதாக அமைந்திருக்கும் குணங்களே தடையாகவும் அமைந்திருக்கிறது. அவைகள் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டும் அதன் மூலம் தனது ஆற்றல்களை விரயம் செய்து கொண்டிருப்பதுமான நிலையில் இருப்பதுதான். இரண்டும் ஓரிடத்தில் நிலை கொண்டு ஒடுக்கம் பெறும்போதே அவற்றின் ஆற்றல்களும் மேலோங்க செய்யும். அதிசூட்சமமாய் உள்ள மனமானது எப்பொழுதும் பாம்பை போன்று அசைந்து கொண்டும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டும் தான் இருக்கும். அது உடல் என்னும் கூட்டை விட்டு ஐம்புலன் வாசல் வழியே தான் உள்ளும் புறமுமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் ஐம்புலன் கதவை அடைத்துவிட அது உள்முகமாக பிரவேசிக்கவும் ஆரம்பிக்கும். அடுத்ததாக மூலாதாரத்தில் விந்து நிலையில் இருக்கும் குருவானது தன் அகங்கார எண்ணங்கள் மூலமாக காமம் என்ற நிலையில் கூடு விட்டு கூடு பாயும் நிலையினையும் பெற்று வேறொரு உடற்கூட்டில் புகுந்து வேறொரு உயிரையும் தோற்றுவிக்கும். இந்த கூடு விட்டு கூடு பாயும் தன்மையினால்தான் குருவின் பேராற்றல்களானதும் குன்றுவிடுகிறது. கூடு விட்டு கூடு பாய்தல் என்பதே தன் சுயத்தினை இழந்துவிடும் நிகழ்வாகத்தான் அமைகிறது. அம்பரத்தில் இருக்கும் பரம்பொருளானது மனித உடல் கூட்டில் பாயும் போது அது தனது சுயத்தன்மையினை இழக்கும் நிலையினையும் பெறுகிறது. இதுவும் ஒரு பிறப்பின் நிகழ்வுதான். அப்படி தன் சுயத்தினை இழந்து மூலாதாரத்தில் இருக்கும் நிலையில் மீண்டும் கூடு விட்டு கூடு பாய்ந்து காமத்தில் வேறொரு கூட்டில் பாயும் பொழுது மீண்டும் தன் வீரியத்தினை இழக்கிறது. இதுவும் ஒரு உயிரின் பிறப்பின் நிகழ்வுதான். ஆகையால் ஸ்தூல நிலையில் உள்ள குருவானது சூட்சும நிலைக்கு மாறி அதிசூட்சமமாய் உள்ள மனம் என்னும் குருவுடன் இணைந்தால்தான் அம்பரத்தில் 8 திக்கிலும் பயணிக்க முடியும். அதற்கு காமத்தினால் கூடு விட்டு கூடு பாயும் தன்மையிலிருந்து விலகி நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் நிலையில்தான் விந்துவாக உள்ள ரசத்தினை கட்டி குளிகையாக்க முடியும். மூலாதாரம் என்னும் மூல குண்டத்தில் ஆ ஊ இம் என்ற முக்கோண அடுப்பு மூட்டி மூல கனல் எழுப்பி ஜீவ நெய் ஊற்றி எரிக்க அதில் அகங்கார ஆசைகள் சாம்பலாகி போகும். இப்பொழுது கழிவுகள் நீங்கி அதிசூட்சம நிலையில் பரிசுத்தமான ரசமானது ஆகாயத்தில் ஒடுங்கிய நிலையில் உள்ள மனக்கூறுவுடன் இணைந்து சங்கமித்து சிரசு என்னும் அண்டவெளியில் 8 திக்கிலும் பரவி ஒளியாகி வியாபிக்கும் போது மீண்டும் ஆதி பரம்பொருளுடன் இணைந்து மரணமில்லா பெருவாழ்வு எய்தி தன் பிறப்பின் நோக்கத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளும்.